எனது அருமை குழந்தைகளா அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம். தமிழ் முதல் வகுப்பு. தலைப்பு ஹை ஒட்டக சிவிங்கியும் ஓணானும். குழந்தைகளா, நாம் இதுவரை ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஆகிய எழுத்துக்களில் தோன்றும் சொற்களையெல்லாம் படித்தோம் அல்லவா? இந்த வகுப்பில் நாம் ஐ ஓ ஓ இந்த 3 எழுத்துக்களில் தோன்றும் சொற்களை காண்போமா? ஐ அறிவோம் வாருங்கள். ஐ ஐவர், ஐ வ இர் ஐவர், ஐந்து, ஐ இந்து ஐந்து. ஐயில் தோன்றும் சொற்கள் நீங்களும் சொல்லி பாருங்களேன். பாடலாம் வாங்க. ஓடும் வண்டி ஒன்றினிலே, ஒட்டகம் ஓநாய் அருகிலே, ஓணான் தம்பி கூடவே, ஒட்டக சிவிங்கி போகுதே. பாருங்கள், இந்த தொடர் வண்டியில் எல்லா விலங்குகளும் எவ்வளவு அருமையாக அமர்ந்து செல்கின்றன. மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பாடலாம் வாங்க. ஓடும் வண்டி ஒன்றிலே, ஒட்டகம் ஓநாய் அருகிலே, ஓணான் தம்பி கூடவே, ஒட்டக சிவிங்கி போகுதே. ஓ அறிவோமா இப்பொழுது? ஒட்டகம் ஓ இட்ட க இம் ஒட்டகம். ஒலிபெருக்கி ஓ லி பெ ரு இக்கி ஒலிபெருக்கி. ஒன்று ஓ இன்று ஒன்று. ஒலிப்பான் ஓ லி இப் பா இன் ஒலிப்பான். ஓ அறிவோம். ஓணான் ஓ நா இன் ஓணான். ஓடம் ஓ ட இம் ஓடம். ஓநாய் ஓ நா இ ஓநாய். ஓலை ஓ லை ஓலை. குழந்தைகளா, வண்ணமிடுவோமா? இந்த ஒட்டக சிவிங்கி மேல் உள்ள எழுத்துக்களை பாருங்களேன். ஐ எழுத்திற்கு பச்சை நிற வண்ணமும், ஓ எழுத்திற்கு மஞ்சள் நிற வண்ணமும், ஓ எழுத்திற்கு கருஞ்சிவப்பு நிறத்தையும் வண்ணமிட்டு மகிழ்வோம் குழந்தைகளா. இணைப்போம் வாருங்களேன். ஐ ஓ ஓ. ஐ எழுத்தில் தொடங்கும் சொற்களை பாருங்களேன். ஐவர் ஐந்து. ஓ என்ற எழுத்தில் ஒன்று ஒட்டகம். ஓ என்ற எழுத்தில் ஓநாய் ஓடம். இணைங்கள் இப்பொழுது. ஐ ஓ ஓ. எழுத்தோவியம் பகுதிக்கு வந்தாச்சு. குழந்தைகளா, இங்கு பாருங்களேன். ஐ இது மேலேயே எழுதி பழகுங்கள் நீங்களும். ஓ ஓ எழுதி பார்த்தால் மிகவும் அழகாக உள்ளது அல்லவா? எழுதும் முறை அறிவேன். பாருங்கள், ஐ எழுதலாம். முதலில் ஒரு சிறிய வட்டம் போட்டு ஆவிற்கு சுழிப்பது போலே பாதி தூரம் சுழித்து வந்த வழியே திரும்பி சென்று வளைத்து உள்பக்கமாக வந்து கீழே வந்து வளைத்து விட வேண்டும். இதன் பெயர் என்ன? ஐ. ஓ பாருங்களேன். ஒரு சிறிய வட்டம் மேல் நோக்கி சென்று திரும்ப உள்பக்கமாக வளைத்து கீழே வளைத்து வந்து கீழே வளைத்து விட வேண்டும். ஓ சற்று கடினம்தான் குழந்தைகளா. நீங்கள் திரும்ப திரும்ப இதே போன்று எழுதி பழகுங்கள். ஓ பாருங்கள், அதே போன்று எழுதி கீழே சுழித்து விட வேண்டும். இது ஓ. காற்றில் எழுதி பார்ப்பேன் பாருங்களேன். இதுவரை நாம் நீரில் எழுதி பார்த்தோம், அம்மாவின் கையில் எழுதி பார்த்தோம், நண்பனின் முதுகிலெல்லாம் எழுதி பார்த்தோம் அல்லவா? காற்றில் எழுதி பழகுவோம் எழுத்துக்களை. ஐ ஓ ஓ என்று எழுதி பழகுவேன். பயிற்சி நீங்கள் உங்கள் பாடப்புத்தகத்தில் எழுதி பழகுங்கள் குழந்தைகளா. குழந்தைகளா, கோட்டோவியம் பகுதிக்கு வந்தாச்சு. எழுத்துக்குரிய படங்களை நானே வரைவேன். ஐ 5 எடுத்து நாம் இங்கு வரைய வேண்டும். ஓ ஒட்டகம்.
ஒலிப்பான் இவை இரண்டையும் எடுத்து இங்கு வரைய வேண்டும். ஓடம் எடுத்து இங்கு வரைய வேண்டும். அவ்வளவுதான். நிரப்புவேன். ஓணான். ஓ நா இன் ஓணான். ஒட்டகம். ஓ இட்ட க இம் ஒட்டகம். ஐவர். ஐ வ இர் ஐவர். குழந்தைகளா, இந்த ஒலிப்பதிவில் ஐ ஓ ஓ ஆகிய எழுத்துக்களில் தொடங்கும் சொற்கள் சிலவற்றை படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். மற்றும் ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.